ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கொல்லம் மீனவன் பேசுனேன். நாங்கள் ஓடி வரும்போது ஒரு பெரிய கனவா கிடந்தது பாருங்க. பார்த்துட்டு கோரி எடுக்க போறாங்க. கனவா எப்படி இருக்க? நில்லுங்க. பாருங்க கனவா பார்த்தீங்களா? இது கடல்ல சும்மா கிடக்கிற கனவா, ஆனால் நல்ல கனவா. நாங்கள் தொழிலுக்கு போகும்போது இந்த கனவா இப்போ கோரி எடுப்பாங்க. கிட்ட வரட்டாண்ணா, பின்னாடி வாங்கண்ணே. பாருங்க கனவா பாருங்க. பெரிய கனவா ஒரு 2 கிலோ 3 கிலோ வரும். இந்த சின்ன மீன் எல்லாம் இதுக்கு கூட கிடக்கு. பார்த்துக்கங்க. நில்லு. எவ்வளோ இது? இத்தனை சின்ன மீன் இதுக்கு கூட வந்து பிடிச்சு கிடந்தது. இத்தனை சின்ன மீன் கிடந்துருக்கு. அந்த கனவா மட்டும் எடுங்க. எடுத்துட்டு அந்த சின்ன மீனை எடுத்து கொட்டி விட்டுரு. அடுத்து ஒன்று வருதுதா. அடுத்த ஒரு கனவா. இந்த கனவா பிஷிங் போட்லேயே எல்லாம் அடிபட்டு வந்த கனவாயாக்கும். அடுத்த கனவா இதை இப்போ இந்த ஒரு கனவா பார்த்துக்கங்க. அடுத்து ஒன்று வருது. அடுத்து ஒரு கனவா வருது. இதுலேயும் சின்ன மீன் இருக்கா? பாட்டுங்க. கம்மியாக தான் இருக்குது. சின்ன மீன் எல்லாம் இருக்குது இதில். பார்த்துக்கங்க. கனவா சூப்பர் கனவா. எடுங்க. பாட்டுங்க. அந்த குட்டையை பாட்டுங்க. சின்ன மீனை எடுத்து கீழே கொட்டுங்க. கீழே கொட்டுங்க. அந்த மீனெல்லாம் கொட்டி விடுறான். அது கனவா காமிங்க. அப்படி குட்டையை காமிங்க. இங்கே அழகா. இது எங்கள் ஊரில் கனவான்னு சொல்லுவோம். 2 கனவாய் நாங்கள் ஓட போகும்போது வந்துச்சு. சரி வைங்க, கீழே வைங்க. மறுபடியும் நாங்கள் ஓடுறோம். கனவா ஏதாவது வந்தால் இப்படி பார்த்துக்கலாம். கடலில் இது மாதிரி சில டைமில் கூட்டமாக 10, 30, 40 கனவா எல்லாம் வரும். ஒரு சின்ன கனவா கூட வருது. ஆனால் இது நாங்கள் கடலில் வரும்போது இப்படியே தெரியுது கனவா. 2 கனவா நாங்கள் வலை விடுக்க முன்னாடியே போகிறோம். பொழுத பார்த்துக்கோங்க. புரியாது போகிறதுல. அடுத்து என்ன ஒரு கனவா வருது பார்த்துக்கோங்க. ஒரு கனவா போகுது. இது ரொம்ப இதாக இருக்குது, அதனால் நாங்கள் எடுக்கவே இல்லை. 2 கனவா வந்துருக்கு. 2 கனவா கடலில் இருந்து கிடைச்சது. அதோட லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு செய்மி. அடுத்த வீடியோவில் பார்ക്കാം.